வணக்கங்க. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா மைதிலி மாமி வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். நவராத்திரியை முன்னிட்டு அழகான ரொம்ப பியூட்டிஃபுல்லான கொலு வச்சுருக்காங்க. அதை தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். கொலு அப்படின்னாலே பொம்மைகள் ரொம்ப அழகாக இருக்கும், அதெல்லாம் தெரியும். ஆனால் இவங்க வீட்டு கொலுவில் வந்து ஒரு ஸ்பெஷல் சொல்லியே ஆகணுங்க. அவ்வளோ அழகழகான கிராஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. நான் கூட ஃபஸ்ட்டு நினச்சேன் இவங்க வாங்கிட்டு வந்து தான் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி நினச்சேன். பட் அப்படி இல்லைங்க. இவங்க கைகளாலேயே உள்ளன் நூல் கோஷா ஊசியில் செய்வாங்க பார்த்தீங்களா, உள்ளன் நூல்லையே அவ்வளோ அழகழகான வந்து கலைப்பொருட்கள் எல்லாமே, கைவினை பொருட்கள் எல்லாமே இவங்க செஞ்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. கொலு பொம்மைகளோட இவங்க செஞ்ச அந்த கிராஃப்டையும் வைக்கும் பொழுது அந்த கொலு வந்து இன்னுமே அழகாக இருக்குங்க. இவங்க வீட்டு கொலு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. பொம்மைகளுமே ரொம்ப அழகாக இருந்தது, நீட்டாக வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே லைட் டெக்கரேஷன்லாம் பண்ணி ரொம்பவே அழகாக இருந்தது. அதை விட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அவங்க பாருங்கள், இந்த உள்ளன் நூலில் எவ்வளோ அழகழகான கிராஃப்ட் பண்ணியிருக்காங்க இந்த மைதிலி மாமி அப்படின்றவங்க. ரொம்ப எக்ஸலண்ட்டாக பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகான, எப்போவுமே சொல்லுவாங்க கைத்தொழிலுக்கு வந்து எல்லாருமே கைத்தொழில் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லுவாள். ஏதாவது ஒரு கைத்தொழில் நம்ம கற்றுக்கணும். இப்போ பாருங்கள் உங்கள் வீட்டை பாருங்கள் எவ்வளோ அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்களேன். பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது. அவ்வளோ அழகழகான அந்த இதில் பார்க்கும்போது ஒன்றுமே பார்க்குறதுக்கு வந்து நமக்கு ஈஸியாக தெரிஞ்சாலுமே கூட அதை செய்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அவங்க அதுக்கப்புறமா அவங்க ஆஃபீஸ் போயிட்டுருக்காங்க. இத்தனைக்கும் மாமி வந்து ஆஃபீஸ் போயிருக்காங்க. அப்போவும் இந்த அழகழகான விஷயங்கள்லாம் அவங்க அதுக்கப்புறம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா இதெல்லாம் பண்ணி இவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்மளும் ஏதாவது ஒன்று வந்து நம்ம கையால் செய்கிற மாதிரி ஏதாவது ஒரு திறமையை நம்ம கற்றுக்கணும். டெய்லரிங்லேயே நிறைய விஷயம் கற்றுக்கலாம், ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருந்தது பாருங்கள். என் கண்ணு ஃபுல்லாக அங்கேயே தாங்க இருந்துச்சு. கொலு பொம்மைகளையும் தாண்டி அந்த கொலு பொம்மைகள் ரொம்ப அழகுனா அவங்க பண்ண அந்த கிராஃப்ட்டு இன்னுமே அழகு. எங்கள் அம்மா, ஆன்ட்டி, அப்புறம் நிறைய பேர் நாங்கள் வந்து நவராத்திரிக்காக அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். அவங்க ரொம்ப நல்லா கவனிச்சாங்க. இங்கே பாருங்கள், இவங்க தான் அந்த மைதிலி மாமி. அந்த எல்லோ கலர் சாரீ கட்டியிருக்கவங்க தான். அவங்க எங்களெல்லாம் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப அழகாக வந்து நல்லா அழகாக பேசினாங்க. ரொம்ப அழகாக வந்து லலிதா சகஸ்ரநாமம் அதெல்லாம் நாங்கள் படித்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் எப்படிலாம் படித்தோன்றதை நீங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள். குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. சர்வஜம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயே சர்வவிக்னோபசாந்தயே. சௌம்யாம் நர்த்தனஸ்தஸ்தனாம் த்யாயே பராம்பிகாம் அருணாகருணாகரணிதாட்சிம் கிருதவாசாம் குஷபுஷ்பபாணசாபாம் அணிமாதிரேரம் வந்தே அனனிலே பலமுஜோகலா மனோவேகேஷ கோதண்டா பஞ்சநன்மாத்ரசாயகா நிஜாருண பிரபாபூர மஜ்ஜ பிரமாண்ட மண்டலா சம்பகார்த்தோக புண்ணியாக சௌகந்தியகலசசா உர்வீந்திரமணி சேனி கணக்கோடி ரமணிகா அஷ்டமி சந்திர விப்ராஜ தரிகச்சோவிகா முகச்சந்திர கலநாபா மிருகநாம விசேஷ பதனந்தர மாங்கல்ய கிருத தோரண சிந்திகா பத்ரலக்ஷ்மி பரிபாக சதமீனாவலோச்சனா நவசம்பர புஷ்பாகா நாசா தண்டவியாச்சிதா தாயா காந்தி திரஸ்காரி நாசா வர்ணபாசிதா கதம்ப மந்தரி கிருத்த கர்ணபூர மனோகரா. கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓங்கப்படுவாராத நட்பும் கன்றாத இளமையும் குன்றாத இளமையும் கழுவினீராத உணவும் கலியாத மனமும் அன்பாராத கணவனும் கவராத சந்தானமும் ஆழாத சித்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் கொடையாத நிலையமும் கோடாத கோடும் கொடு துன்பம் இல்லாத வாழ்வும் துயனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டர்கள் போன்ற கண்டார் அழையாடி அழைத்திடும் மாயனது கண்களி ஆதி கடவுள் வாழ்வே அமீத உருவாக மகளாக சுகபாணி அறிவாணி அருள்வாமி அபிராமி உமையே அபிராமி உமையே அபிராமி உமையே.
அவங்க வீட்டில் இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸும் நம்மளை நல்லா கவனிச்சாங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ரொம்ப அழகாக இருந்ததுங்க அவங்க கொலு பொம்மைகள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. நான் வந்து கிராஃப்ட்லாம் எனக்கு அவ்வளோ உயிருங்க. நான் கூட சின்ன வயசுலன்னு இல்லை, நிறைய யூடியூபெல்லாம் பார்த்து நிறைய கிராஃப்டெல்லாம் பண்ணி எப்படியோ பண்ணேன். இப்போ கூட கிராஃப்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு அந்த க்ளூ கன்னு அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய வாங்கி வச்சுருக்கேன். அது வந்து ஒரு தனி ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுதாங்க அவங்களோட ஃபேமிலி. ரொம்ப அழகான ஃபேமிலி. எல்லாரையுமே வந்து நல்லா ட்ரீட் பண்ணாங்க. நவராத்திரிக்கு வருடம் நம்மளை கூப்பிடுவாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாரும் லலிதா சகஸ்ரநாமம் படித்தோம். நாங்கள் மைதிலி மாமி வீட்டுக்கு இன்னைக்கு லலிதா சகஸ்ரநாமம் படிச்சுட்டு மாமி வீட்டில் சாப்பாடெல்லாம் கொடுத்தாங்க. இன்னைக்கு எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபேமிலி அப்படியே போட்டோ நிற்கிறோம். நீங்க எல்லாம் பாருங்க எப்படி அவங்க ரொம்ப நல்லா எங்களை கவனிச்சாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. எல்லாரும் வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் நன்றி. அவங்க நன்றி சொல்கிறாங்க, நம்ம தான் அவங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா இவ்வளோ அழகான கொலு பொம்மைகளெல்லாம் எங்களுக்கு பார்த்தது ரொம்ப நல்லா இருந்தது. கிராஃப்ட் ஐட்டமாக இருக்கட்டும், இன்னும் எனக்கு அந்த கிராஃப்ட்லேயே தாங்க இருக்குது. அவ்வளோ அழகாக உள்ள நூலில் ரொம்ப அழகாக போட்டிருக்காங்க. பெண் பிள்ளைகளாக இருந்தால் இந்த மாதிரி இதெல்லாம் கற்றுக்க வைங்க, கைத்தொழில் கற்றுக்கங்க. நிச்சயமாக வந்து பெண்களுக்கு கைத்தொழில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் அனுபவத்தில் சொல்கிறேன். நாங்களாம் கற்றுக்காமல் போயிட்டேன் அப்படிங்கிறதுக்காக மற்ற குழந்தைங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இருக்க குழந்தைகள் அவங்க என்ன படிச்சிருந்தாலும் சரி, ஒரு கைத்தொழிலை கற்றுக்க சொல்லுங்கள். அது டெய்லரிங்காக இருக்கலாம், கிராஃப்டாக இருக்கலாம், ஏதாவது ஒன்று கற்றுக்கணும். அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஸோ நவராத்திரி ரொம்ப அழகாக போச்சுங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு வாட்டி வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இந்த நவராத்திரி ஃபுல்லாகவே நாங்கள் நல்லாவே என்ஜாய் பண்ணோங்க. ரொம்ப சூப்பரான ஒரு நவராத்திரியாக இந்த வருடம் போனதுங்க. மைதிலி மாமி அவங்க வந்து எந்த வித குறையும் இல்லாமல் சந்தோஷமாக அவங்க ஃபேமிலி அவங்க நினைக்கிறது எல்லாமே நல்லபடியாக நடந்து அவங்க ஆரோக்கியமாக இருக்கணும், அவங்க சிறப்பாக இருக்கணும், அவங்க ஃபேமிலி நல்லா இருக்கணும்னு இந்த நேரத்தில் நம்ம அவங்கள வாழ்த்துவோங்க. ஓகேங்க, இந்த பதிவு நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம். இன்னொரு அழகான பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.